பூஜை அறையில் வைக்கும் நாணயத்தை என்ன செய்றீங்க? தெரியாமல் கூட கொடுத்துடாதீங்க, செல்வம் நிலைக்காது. பலரும் பூஜை அறையில் தினமும் நாணயங்களை சேமிப்பது வழக்கமாக வைத்துள்ளனர். இது வெறும் பழக்கமல்ல, செல்வத்தை ஈர்த்து கொண்டு வரும் சக்தி வாய்ந்த ஆன்மீக நம்பிக்கையாகும். நாணயம் நாணயத்தை ஈர்க்கும் என்பது ஒரு பழமொழி மட்டுமல்ல, அதில் நம்பிக்கையும் ஆற்றலும் நிறைந்திருக்கிறது. பூஜை அறை என்பது ஒரு பரிசுத்தமான இடம். அங்கு கலசம், பச்சை கற்பூரம், ஜாதிக்காய், குலதெய்வத்தின் மண் போன்ற புனித பொருட்களுடன் நாணயத்தையும் வைக்கிறோம். தினமும் நாணயத்தை வைக்கும் போது நமது செல்வம் பெருக வேண்டும் என வாழ்த்தி வைக்கும் நோக்கம் மிக முக்கியமானது. இது பண வழி திறக்கின்ற சக்தியை உருவாக்கும் என்று நம்பப்படுகிறது. மாத சம்பளத்திலிருந்து சில நாணயங்களை பிரித்து பூஜை அறையில் வைக்கலாம். விசேஷ நாட்களில், தீபாவளி, வருடப்பிறப்பு போன்ற பண்டிகைகளில் பெரியவர்களிடம் ஆசி பெற்று வரும் நாணயங்களுக்கு அதிக ஆற்றல் இருக்கும். அந்த நாணயங்களை கண்ணாடி பெட்டியில் வைத்தால் பிம்பத்தில் இரட்டிப்பு என செல்வ ஈர்ப்பு கூடும் என நம்பப்படுகிறது. இந்த நாணயங்களை சாதாரண செலவுக்கு பயன்படுத்தவே கூடாது. அவை வெறுமனே பணம் அல்ல, மங்கள ஆற்றல் வாய்ந்தவை. அவசியமான விஷயங்களுக்காக மாங்கல்யம், கல், உப்பு, மஞ்சள் போன்ற ஆன்மீக பொருட்கள் வாங்க பயன்படுத்தலாம். ஒருவருக்கு செல்வ ஆசீர்வாதமாக இந்த நாணயத்தை கொடுக்கும் போது அது அவருக்கும் நமக்கும் செல்வம் இரட்டிப்பாகும் என்று சொல்லப்படுகிறது. பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய் போன்ற வாசனை திரவியங்களை நாணயத்துடன் சேர்த்து வைக்கலாம். இவை நேர்மறை ஆற்றலை அதிகரித்து வீட்டிற்கு செல்வ வளம் வர சிறந்த வாயிலாக அமைக்கப்படும். தொழில் செய்யும் இடத்திலும் இதை பின்பற்றலாம். பண வசூல் மேசையில், கண்ணாடி பெட்டியில் இந்த நாணயங்களை வைத்திருக்கலாம். இது நம்பிக்கையை தூண்டுவது மட்டுமல்ல, வாடிக்கையாளர்கள் தரும் பண ஓட்டத்தையும் பெருக்கும். நாம் பூஜை அறையில் வைக்கும் ஒவ்வொரு நாணயமும் வெறும் உலோகத்தாலான பொருள் மட்டுமல்ல, அதில் நம் ஆசைகள், நம்பிக்கைகள், வாழ்வின் வளங்களை நோக்கிய பிரார்த்தனைகள் குடிகொண்டுள்ளன. அந்த நாணயங்களை தினமும் பக்தியுடன் பார்த்து நம் மனதுக்குள் ஐஸ்வர்யம் பெருகட்டும், நலமும் நிலவட்டும் என நினைத்து பார்ப்பது சக்தி வாய்ந்த விஷயமாகும். மனதின் அதிர்வுகளும் நாணயத்தின் ஆற்றலுடனும் இணையும் போது அதிசயமான மாற்றங்களை அனுபவிக்க முடியும். இதுவே நம் முன்னோர்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் பாரம்பரிய ஆன்மீக அறிவின் அழகும் ஆழமும் ஆகும். இப்போது சொல்லுங்கள், உங்கள் பூஜை அறையில் இந்த செல்வ காசுகள் இருக்கின்றனவா? இல்லை என்றால் இன்றே இந்த சக்தி வாய்ந்த பழக்கத்தை தொடங்குங்கள். செல்வம், சமாதானம், ஆனந்தம் உங்கள் வாழ்வில் நிலைத்திருக்கும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.